श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் 83வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை பார்க்க இருக்கின்றோம். பாவைரனுஷ்டணமபூர்வரசானுவித்தைः அத்யத்புதைரபிநவைரபிநந்த்ய தேவீः भृत्यान्यथोचितपरिच्छदिनो यथार्हम् संभावयन्तमभितो भगवन् பவேயம். ஆழ்வார் தன்னுடைய பாரிப்பை இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் சங்கரேகை, பத்மரேகை, சக்கரரேகை, இப்படி பல ரேகைகளோடு இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகள் என்னுடைய தலைமையில இருந்து என் சென்னைக்கு அணியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் முதல்ல பிரார்த்தனை பண்ணார். அதுக்கப்புறமா அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த கைங்கரியம் பண்றது எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்சு, பெருமாள் மாத்திரமில்ல பெரிய பிராட்டியாரோடு இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு 3 ஸ்லோகங்கள்னால பெரிய பிராட்டியனுடைய மகாலட்சுமியினுடைய வைபவத்தை சொல்லி அந்த மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது. மாதா தேவி தொமது பகவான் வாசுதேவ பிதாமை ஜாதஸ்தோகம் ஜனனி யுவயோகோ ஏக லட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகைரப்யதஸ்வம் கிந்தே பூய பிரேமிதி கில ஸ்மரவக்ரா விபாசின்னு அந்த தாயாரை பார்த்து சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். உனக்கு எல்லாம் கொடுத்துட்டுண்டா இன்னும் என்ன வேணும் உனக்குன்னு கேட்கிறாடா, அதுக்கோசரம் சிரிக்கிற மாதிரி இருக்கானு. மாதாதேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்தோகம் ஜனனி யுவயோர் ஏகலட்சியம் தயாயாக யுவயோகோ தயாயாக. உங்க 2 பேருடைய கண்கள், திருக்கண்கள் கட்டாட்சத்திற்கு ஏகலட்சியம் ஒரே லட்சியமாக நான் இருந்திருக்கேன். அதோட மாத்திரமில்ல யுஷ்மத் பரிஜனத்தையா உங்க 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணுவதற்காக தேசிகை ரத்விதாக ஆச்சாரியாலும் உன்னை இந்த கைங்கரியத்துல ஈடுபடுத்தியாச்சு. இதுக்கு மேல ஒண்ணு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பாரித்தார். அடுத்தது இப்படி கைங்கரியம் பண்ணச்சே அடுத்ததாக பூமி பிராட்டியாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்ற. அந்த பூமி பிராட்டிக்கு கைங்கரியம் பண்றதும் மாத்திருஸ்தானத்துல இருந்துருக்கா. நாம பண்ற தவறுகள்லாம் க்ஷமிச்சுண்டு பெருமாளையும் க்ஷமிப்பிக்க பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றா. அந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு சேர்ந்து இருக்கச்சே கைங்கரியம் பண்ணணும்னு சொல்ற. அதுக்கப்புறமா நீலாதேவியும் சேர்ந்து இருக்கணும். அந்த நீலாதேவி அவ பண்ற காரியம் என்ன என்று கேட்டா, நம்மளுடைய தோஷங்கள்லாம் பெருமாள் கண்ணிலேயே படாதபடி பெருமாளுக்கே ஒரு அபூர்வமான அந்த அவிஜ்ஞாதான்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கைங்கரியம் பண்ணுறது நீலாதேவி. அதாவது அப்படி நமக்கு கைங்கரியத்துல ஈடுபடுத்துறா.
அந்த நீலாதேவியோட சேர்ந்து இருக்கச்சே கைங்கரியம் பண்ணணும்லாம் சொன்னார். அங்க பார்த்தோம்னாக்க எத்தனையோ நித்தியசூரிகள், நமக்கு முன்ன முக்தர்கள், அவ எல்லாருமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. அந்த கோஷ்டியில இருந்து அத்தனை பேரோட நானும் இருந்து என்னுடைய கைங்கரியத்தையும் நீ ஏத்துக்கணும், நான் பண்ற பணிவிடைகளையும் நீ ஏத்துக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றேன் இந்த ஸ்லோகத்துல. பாவைர் அனுக்ஷணம் அபூர்வ ரசானு வித்தைஹி அத்யத்புதைஹி அபிநவைஹி அபிநந்திய தேவீஹி. இது பிராட்டிமார்கள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அவள்லாம் பெருமாளுக்கு பாதசேவனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாதசேவனம் பண்ணச்சே பத்மா தாத்ரி கராபியாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு பட்டர் ரங்கநாதனம் மங்களாசாசனம் பண்ற. இப்போ அவள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சே அவ எல்லாருக்குமே ஒரு புதுசா ஒரு பாவத்தை ஏற்படுத்துற. அப்படி பண்ணச்சே அதுதான் பரம போக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்ற. சில பேர் பெண்கள்லாம் சலிச்சுப்பான். இது என்ன ஒண்ணு, காத்தலையந்த நித்தியம் காத்தலையந்து தலை பண்றதும், பத்து தேய்க்கிறதும், மறுபடியும் சாயங்காலம் தலை பண்றதும் போடுறதும், ஏதோ ஒரு வரிசையில நித்தியமா ஒரே மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க இது ஒரே அலுப்பா இருக்கு, சலிப்பா இருக்கு. இது இப்படியே மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும் நானே தான் தலைவு பண்ணோம், நானே தான் இது பண்ணணுமா, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறதா, இது என்னன்னு, இது என்ன வரும் இதுவா இருக்குன்னு பெண்கள்ல பல பேர் கொஞ்சம் சலிச்சுப்பா. இது சுவாபாவிகம் தான். அது எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். அவளுக்கு வரதுல நான் தோஷமா நான் சொல்றேன். ஒரே மாதிரி காரியத்தை பண்ணிட்டே இருந்தோம்னாக்க அதுல ஒரு அலுப்பு சலிப்பு எல்லாம் வரதான் வரும். ஒரே மாதிரியா பெருமாளுக்கு பாத சேவனம் பண்றது, இன்னும் இந்த மாதிரி பெருமாளுக்கு உண்டான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாள்னாக்க அந்த பிராட்டிமார்களுக்கு கூட சில சமயம் அலுப்பு ஏற்பட்டு போயிடுமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த அலுப்பு ஏற்படுறது இல்லையா, சலிப்பும் ஏற்படுறது இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அபூர்வபத் விஸ்மயம் ஆததானஹான்னு அந்த சேவிக்கச்சே ஒவ்வொரு காலத்திலையும் புதுசா சேவிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கு முன்ன சேவிச்ச மாதிரி இல்லை. அபூர்வவத் விஸ்மயம் ஆததானன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்றது. இந்த வஸ்து நாம நிச்சயம் பார்த்துட்டு இருக்கிற வஸ்து தானே, இந்த வஸ்து இது நிச்சயம் பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியம் தானே அப்படின்னு நினைக்கல. இப்பதான் பெருமாளுக்கு புதுசா கைங்கரியம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான் அவளுக்கெல்லாம். இப்படிப்பட்ட பாவத்தை பெருமாள் கொடுக்கிறாராம். அனுக்ஷணம் அபூர்வ ரசானு வித்தைஹி, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் க்ஷணத்துக்கு க்ஷணம் அபூர்வ ரசானு வித்தைஹி, அதாவது அபூர்வமான ரசத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்ற. அபூர்வ ரசம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரசபாவ பரம்பரையில உத்தரோத்தரஸ்ய விலக்ஷணத்துவம், அது அபூர்வ ரசத்துவம்னு சொல்றது. இப்ப சேவிக்கிறோம், சேவிக்கச்சே அடுத்த க்ஷணம் இப்ப இந்த பெருமாளை இப்படி ஒரு விதத்துல சேவிச்ச உடனே உத்தரம் இருக்க, அடுத்த க்ஷணம் சேவிக்கச்சே பூர்வ க்ஷணத்துல சேவிச்ச மாதிரி இல்லாத இன்னும் விலட்சணமா இப்ப வேற மாதிரி சேவிக்கிற மாதிரி இருந்துருக்கு. இப்போ
இப்படி உத்தரக்ஷணத்தில் இதுதான் அபூர்வ ரசம் என்பதாக சொல்றது. துரக விஹகராஜ செந்தனான் சந்தனான் தோழிகாந்திஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். என்ன பெருமாள் தேவப்பெருமாள் நிச்சயம் ஏழ்றேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனத்துல ஏழின்றிருக்கு. சிம்மவாகனத்துல ஏழ்றார், ஹம்சவாகனத்துல ஏழ்றார், சூரிய பிரபை, இப்படி கருட சேவை, ஹனுமந்த சேவை, சந்திர பிரபை, இப்படி ஒவ்வொரு வாகனத்திலையும் சேகவாகனம் இப்படி எல்லாம் பெருமாள் ஏழின்றிருக்கு. சிம்மவாகனத்துல ஏழின பெருமாள் தான் கருட சேவையிலையும் ஏழ்றாரு, அவரே தான் ஹனுமந்த வாகனத்திலையும் ஏழ்றாரு. வேற பெருமாளன்னா நமக்கு எதனா அந்த பெருமாளை சேவிக்கச்சே அலுப்பு ஏற்படுறதானா இல்ல சலிப்பு ஏற்படுறதா? இவர் நிச்சயம் வந்துட்டு இருக்கேன்னு, ஐயோ நாம இன்னைக்கு கருட சேவை சேவிக்காத போயிட்டோமே, இன்னைக்கு அனுமந்த சேவை சேவிக்காத போயிட்டோமேன்னு தான் நாம புறப்படுறோமே தவிர அந்த பெருமாளுடைய அகையில தொகை அந்த ஒரு கட்டாட்சம் இருக்க அப்பொழுதைக்கு அப்பொழுது புதுசா தான் இருக்கு. இவரே வரதராஜ ஸ்தவத்துல சொல்ற, சதாதனத்வேபி ததாதனத்வவது நவீபவத் பிரேமரச பிரபாயாம் நிஷேவிதம் த்வாம் சததோத்கயா ஸ்ரீயாம் ஹரீஹ பஷ்யேம பரஸ்தம் சமாம். 100 வருஷம் உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற 100 வருஷம் சேவிச்சா கூட தேவப்பெருமாளுடைய காம்பீரியத்தையும் அந்த அழகையும் அவருடைய அருளாளனாகிற அவருடைய அருளையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ததாதனத்வேபி ததாதனத்வது நபீபவத் பிரேமரச பிரவாகையான்னு சொல்லி அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதுலதான் சாஸ்திரம் சொல்றது, எம்பெருமானுக்கு காருண்யம்ன்றது இயல்பானது. இந்த இயல்பான காருண்யத்தோட வியாஜமும் சேர்ந்து போறது. வியாஜத்தினால என்ன ஏற்படுறது? வியாஜம்ன்றது பக்தி பிரபத்தின்றது வியாஜம். இந்த வியாஜம் வந்ததுன்னாக்க அப்ப பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது எண்ணம் ஏற்படுறது. அந்த பெருமாளுடைய பிரசாதத்தோட சேர்ந்து சகஜ காருண்யமும் சேர்ந்து நமக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வைக்கிறது. இதுதான் நிஷேபிதம் துவாம் சததோத்கயா ஸ்ரீயா கணீஷ பசேம பரசதம் சமாகான்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவதாக எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கு. அப்பதான் புதுசா ஒரு ரசத்தை அனுபவிக்கிற மாதிரி அந்த பெருமாளுடைய ஒரு பிரேமம், நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிவு, அதனுடைய பிரவாகம் அது அப்படி இருக்கா. இப்பதான் இந்த இடத்துல சொல்லச்சே பெருமாளை அனுபவிக்கச்சே அவருடைய அனுபவம் அது அபூர்வமாக பாவைர் அனுக்ஷணம் அபூர்வ ரசானு வித்தைஹி அபூர்வ ரசத்தை கொடுப்பதாக இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி என்று 3 தேவிகளோட சேர்ந்து இருக்கிற பெருமாளை நாம சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். 3 தேவிகள் தான் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ தேவிகள் இருந்துருக்கா. தேவின்னு பகுவச்சனத்தை சொல்லி சொல்ற, ஒத்த 2 பேர் இல்ல. அத்தனை தேவிகளையும் பெருமாளோட சேர்ந்து சேவிக்கணும். நேத்தி பாகவத உபன்யாசத்துல பார்க்கச்சே கிருஷ்ணன் எப்படி 14 தேவிமார்களையும் எப்படி உகப்பிச்ச அப்படின்றத பார்த்தோம். நாரதர் ஒவ்வொருமா வந்து பாக்குறே, ஒவ்வொருலயும் கிருஷ்ணன் இவரை வரவேற்கிறே, ஒவ்வொருமும் புதுசு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. யாருடைய அனுபவம் கிருஷ்ண அனுபவத்திலையும்
குறவில்லாமல் இருக்கிறது. அப்படி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது. எத்தனை தேவிமார்கள் இருந்தாலும் அத்தனை தேவிமார்களோடையும் அந்த பெருமாள் ஒரு வஞ்சனை இல்லாமல் அவளோட கலந்து பரிமாறுற ஒரு சந்தர்ப்பம் அது. எல்லாரிடத்திலையும் துல்லியமாக நடந்துகிறேன்னு அர்த்தம். அதுல பெருமாள் ஒத்தர் தான் புருஷன். ஸ்ரீபிராயம் இதரஞ்சகத்துன்னு சொல்லியிருக்கிறபடினால இதர ஜெகத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால மீதி எல்லாமே ஸ்ரீபிராயமாக பெருமாள் எதிர இருந்துருக்கு. அதே மாதிரி நாம எல்லாரும் பெருமாளிடத்திலேயே பக்தி உடையவர்களாக இருந்துருக்கா. இது பெண்களுக்கு ஒரு தர்மம் மாதிரி. தேவதாந்தரத்திடத்துல ஈடுபடாமல் ஈஸ்வரன் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒத்தனே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோடு இருந்துருக்கிறவா நம்ம. இப்போ ஆழ்வானுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றத தவிர வேற கைங்கரியம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். பெருமாளை காட்டிலும் பரம புருஷார்த்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் வேற புருஷார்த்தம் நமக்கு கிடையாதுன்னு சொல்ற. அப்படி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சு இத்தனை பிராட்டிமார்களோடையும் நெற்றிகளோடையும் கைங்கரியம் பண்ணச்சு தனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்ன்றது யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அதை பிரார்த்தனை பண்ற. இதெல்லாம் எப்படி பிரார்த்தனை, இந்த பரமைகாந்திய வெளிப்படுத்துவதாக இவை எல்லாமே இருக்கு. ஆண்டாள் நாச்சியா அங்க இருக்கிற பட்சிகளை பார்த்து குவிலை பார்த்து சொல்றாரு. குயில் எப்படியோ சப்திக்க போறது, வசந்த காலம் வந்ததுன்னாக்க அது குயில் கூவதான் போகிறது. ஆனா அந்த பக்ஷி சக்குனம்னு ஒரு சக்குனம், அந்த சக்குனம் பிரகாரத்துக்கு எந்த மாதிரி கூவினாக்கா தன்னுடைய மனோரசம் பூர்த்தியாகுமோ அந்த மாதிரி கூவினாக்கா கூவணும்னு அந்த பட்சிகளை பார்த்து பிரார்த்தனை பண்ற. ஆந்த கோவம், ஆந்த சப்திக்கும் ஒரே ஒரு சப்தம் சொல்லிச்சுனாக்க ஒரு முறை கீச்சுன்னு கத்திட்டு அப்படியே நின்றுட்டோம்னாக்க அது அபசகம். ஆந்த சொல்றதுன்னு சொல்லுவா. எதனா ஒரு துக்க சமாச்சாரம் வரும்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பா பெரியவெல்லாம். அது ஆந்த பல சப்தங்கள் கொஞ்சம் மேல மேல கீன்னு கத்திட்டே இருந்ததுனாக்கா அப்போ ஒன்றும் இது இல்லை, அது நல்லது. அது இது ராத்திரி வேலை இந்த மாதிரி சப்திக்கும். அது ஆந்த கொட்டுறது அப்படின்னு பேர் இருக்கு. இங்க ஆண்டாள் பிரார்த்தனை பண்ற குயில் எப்படியும் கூவ போறது, கோக்கிலம்ன்றது. அது கூவுறது எப்படி கூவுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி கூவினா நான் விரும்புற கண்ணன் வருவானோ அந்த மாதிரி நீ சப்திக்கணும் அப்படின்னு சொல்ல. மன்னு பெரும் புகழ் மாதவன் மகமணிவண்ணன் மணிமொழி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே உன்னை குறுக்கத்தின் ஆடல் திருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பன்னிய போதும் இறந்து விரைந்து என் பவளமாயன் வர கோவாய், என் பவளமாயன் வர கோவாய். எனக்கு ரொம்ப அபிமானமாக இருந்திருக்கிறேன். சக்கச்சவைன்ற ஒரு அதரத்தோட எழுந்தருள் இருக்கிறேன். அந்த எம்பெருமான் வருவதற்காக நீ போகணும் அப்படின்னு சொல்ற. என் அடிகளோடு பாலமுதோட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கோவாய். கிளிய பார்த்து சொல்ற. கிளிக்கு நல்ல இந்த ஸ்ரீராமம் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு கிளி சாப்பிடுமா, கொத்தி கொத்தி சாப்பிடுமா. உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு
என் அடிகளோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியே. அதுக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். நான் ரொம்ப 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 பிரீத்தியா வச்சிருந்து கொஞ்சன்னு அந்த கிளியை பார்த்து சொல்ற, கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். உன்னோடு தோழமை கொள்ளுவன், உன்னோட இன்னும் ரொம்ப பிரீத்தியா இருந்துருக்கேன், நட்பா இருப்பேன் நானே. உலகளந்தான் வரக்கூவாய் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இந்த மாதிரி ஆழ்வானுடைய நிலையும் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நித்திய சூரிகள் குழாங்கள்ல தாங்கி இருந்து பெரிய பிராட்டிமா போன்ற தேவிமார்கள் எல்லாரும் அபூர்வ ரசானுவித்தைன்னு அத்தியுதைஹி அபிநவைஹி அபிநந்திய தேவின்னு அத்தியுதமாக இருந்திருக்கிற ஒரு அந்த அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்க, அதை அனுபவிச்சுருக்கா பெரிய பிராட்டி முதலியவர்கள். அதனால அவளுக்கெல்லாம் அப்பொழுது ஆறாம் அமுதாக எழுந்தருடைய இருக்கிற அந்த எம்பெருமான நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்படி இவர் அனுபவிக்கச்சு தன்னை எந்த நிலையில இருந்துட்டு அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப பெருமாளை சேவிக்க போறோம், பெருமாளை சேவிக்க வச்சு நமஸ்து பச்சான் ததா பிரஷ்டான்னு கண்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறேன். நேர சேவிக்கிறான், இந்த பக்கம் போய் சேவிக்கிறான் அர்ஜுனன், அந்த பக்கத்துல போய் சேவிக்கிறான், பின்னாடி போய் சேவிக்கிறான், இப்படி எல்லா பக்கத்துலயும் போய் 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 சேவிக்கிறான். பெருமாள் விஸ்வத்தோமுகமாக இருந்திருக்க. விஸ்வத்தோமுகம்னாக்க எல்லா பக்கத்துலயும் முகத்தோட இருந்திருக்க. இப்ப ஒரு பக்கம் முகம் இருந்துன்னா இன்னொரு பக்கம் தலையினுடைய பின்பாகம் தானே இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. எல்லா பக்கத்துலயும் பெருமாளுடைய திருமுக மண்டலமே இருந்துருக்கும். அவருக்கு விஸ்வத்தோமுகான்னு சொல்றது. இந்த திருமேனி சேவிக்கிறான், பக்கத்துல போய் இந்த பக்கத்துல போய் இந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிறான், அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிறான். சஹசிர சீரடா புருடா சஹசிராட்ச சஹசிரபாத்துன்னு இப்படி அந்த எம்பெருமான சேவிச்சு ஒரு திருப்தியே ஏற்படல. சுத்தி 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 வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நானும் சேவிக்கணும், பின்னாடி சேவிக்கணும், பக்கத்துல சேவிக்கணும், எல்லா பக்கத்துலயும் வந்து வந்து சேவிச்சு அந்த உங்களுடைய தேவிமார்களுக்கெல்லாம் ஒரு தெவிட்டாத ஒரு பாக்கியத்தை இன்பத்தை நீர் கொடுக்கிறேற, அந்த கைங்கரிய ரசத்தை கொடுக்கிறேற, அந்த மாதிரி எனக்கும் அந்த கைங்கரிய ரசத்தை நீர் கொடுக்கணும், அந்த தெவிட்டாததான கைங்கரிய ரசத்தை நீர் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். இங்க அந்த கைங்கரிய ரசம் எப்படி எனக்கு கைங்கரிய ரசம் வரும் அப்படின்னு வரைச்சு, யதோசித பரிச்சதினோ யதார்ஹம் சம்பாவயந்தமமிதோ பகவன் பவேகம். அங்க பெரிய பிராட்டியார் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் நீ இந்த கைங்கரியத்தை பண்ணு, நீ இந்த கைங்கரியத்தை பண்ணுன்னு நியமனம் பண்றவங்களாக இருந்துட்டு. அப்போ அந்த அந்த நியமனம் பண்ற ஒரு நிலையில பெரிய பிராட்டியார் கைங்கரியம் பண்ணுன்னு நியமிக்கணும், நான் கைங்கரியம் பண்ணணும். சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவதः தத்தவதவஸ்தோசித பரிச்சரியாயாம் அஜ்ஞாபயந்த்யா. சேஷாசன ஆதிசேஷம், சேஷாசன விஷத்தேனர், இப்படி இருக்கிற சர்வ பரிஜனம் எல்லா பரிஜனங்களையும் அவர் என்ன பண்ண, பகவதः தத்ததவஸ்தோசித பரிச்சரியாயாம் அஜ்ஞாபயந்த்யா, அவரவர்களுக்கு ஏற்பட்ட கைங்கரியத்தில் ஈடுபடும்படியாக பண்றார். ஆதிசேஷன சொல்ற, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமான்னு அந்த பெருமாள் அப்படி அப்படி போனேர்னா அவருக்கு கொடையா இருக்கணும், உட்காண்டேர்னா சிம்மாசனமா இருக்கணும், அப்படி நடந்து போனேர்னாக்கா மரவடியாம்னு சொல்லி
அவ பாதுகையாக இருக்கணும்னு எல்லாமாவும் நியமனம் பண்றாளாம். அந்த பெரிய பிராட்டியார் பண்ற நியமனத்தினாலதான் ஆதிசேஷன் இப்படி நடந்துகிற. அதே மாதிரிதான் தாசஸ்தகா வாகனம் ஆசனம் சொல்லி கருத்மான் பார்த்த நீர் நண்பனாகவும் தாசனாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் விதானமாகவும் எல்லாமாகவும் நேர் இருக்கணும்னு பெரிய பிராட்டியார் நியமனம் பண்றாளாம். அவரோட கூட மீதி பெரிய பிராட்டியாரோட கூட மீதி பிராட்டிமார்களும் சேர்ந்து நியமனம் பண்றாளாம். அப்படி நியமனம் பண்ண உடனேதான் அவரும் அந்த மாதிரி காரியத்தை பண்றாராம். இப்படி ஒவ்வொருத்தரையும் நியமனம் பண்றேன். இப்ப நான் அங்க போனேன்னாக்க என்னையும் நியமனம் பண்ண, அதுவும் பெரிய பிராட்டியார் திருவாக்குனால நீ சாமரம் வீசு, நீ கொடை போடு, நீ இந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணு, பெருமாளுக்காக பெருமாள் ஏட போறேன், இந்த வாசலை சுத்தம் பண்ணு, இங்க நீ கோலம் போடு, இப்படி எதானா சொல்லட்டும், நீ ரெண்டு பக்கத்துல இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணு பெருமாளை, இப்படி என்ன பண்ணணும்னு நியமிக்கிறாளோ அந்த நியமனத்தை செய்வதற்காக நான் காத்துன்னு இருக்கேன். நான் ஆகையால அந்த நியமனம் எனக்கு வேணும். பரிச்சதினோ யதார்ஹம் சம்பாவயந்தமபிதோ பவான் பவேயம். அது மாத்திரமில்ல, யதார்ஹம் சம்பாவயந்தம், யதார்த்தம் யார் யாரால என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளை நியமனம் பண்றது. அந்த எல்லாரும் நாம நினைச்சுட்டு இருக்கோம் பெருமாள் நியமனம் பண்றேன்னு. அந்த நியமனம் பண்ற அங்க போய் யார் யாருக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றத நியமிக்கிறவோ சிவைகுண்டத்திலேயே இருக்கட்டும் பகவத் சன்னதியிலே நியமிக்கிறவோ பெரிய பிராட்டி தான். அதுக்கப்புறமா விஸ்வக்சேனருக்கு நியமிக்கிறான். பெருமாளுடைய காரிய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் தவிர மீதி காரியத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ, அவருடைய எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவரிடத்துல சொல்றதுனால வேத்திர தண்டத்தை எடுத்துட்டு பிறப்பம் தண்டை கும்ப வச்சுட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் அவர். ஆகையால அந்த பெரிய பிராட்டியார் நியமிக்கணும், நான் செய்யணும், அதுதான் நாம் விரும்புவது என்று சொல்லி சொல்ற. பரிச்சதினோ யதார்ஹம் யதார்ஹம் சம்பாவயந்தம் யதார்ஹம் சம்பவந்தம். அந்த ஏவல் தேவைகளை செய்யும் பொழுது அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப சக்திக்கேற்ப அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. சிவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்கா இந்த தர்மபூத ஞானத்துக்கு சம்பூர்ண விகாசம் வந்துடுறது. தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் இருந்தாதான் சிலது செய்ய முடிந்ததாகவும் சிலவை செய்ய முடியாததாகவும்லாம் ஆகும். தர்மபூத ஞானத்துக்கு சம்பூர்ண விகாசம் வந்துடுச்சுன்னாக்க எல்லா விஷயத்திலையும் சக்தியும் தான் இருக்கு, ஞானம் தான் வந்துடுச்சு, சக்தி வந்துடுச்சு. அங்க இருக்கிட்டு எல்லா கைங்கரியத்தையும் எல்லா சமயத்திலையும் எல்லா கைங்கரியமும் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்களாக தான் ஒரு முக்தர்கள்ல இருந்து நித்தியர்கள்ல இருந்து எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே அவரவர்களுக்கு ஒவ்வொரு கைங்கரியத்தை நியமிச்சாருனாக்கா உத்தர அனந்தன நீ பெருமாளுக்கு பரியங்கமாக நீ இருக்கணும் அப்படின்னு அனந்தன நியமனம் பண்ற. விஷக்தேனரை நீ எல்லாத்தையும் சாதனங்களை பண்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. கருத்மான நீ வாகனமாகவும் ஆசனமாகவும் வேதனமாகவும் இருக்கணும்னு எல்லாம் சொல்லி சொல்ற. ஜெய விஜயால வாசல்ல காவலுக்கு இருக்க சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்ப பாகு இவாளுக்குள்ள வரைச்சே எனக்கு அந்த கைங்கரியம் வரக்கூடாதா, உனக்கு இந்த கைங்கரியம் வரக்கூடாதுன்னு ஒரு போட்டி வரும் இல்லையா? அப்போ அந்த போட்டி வந்துடுச்சுன்னாக்கா அந்த இடத்துல அவளை எப்படி சமாளிக்கிறது, எல்லாருக்கும் எல்லா கைங்கரியமும் எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய விசாரம். இது பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல ரகசியத்திரை சாரத்துல சொல்லியிருக்க. ஆகையால அங்க போனாக்க ஒருத்தர் பண்ற கைங்கரியத்தை பிடுங்கி எடுத்து தாம பண்ணணும்னு அந்த எண்ணமே ஏற்படாது. இது முதல்ல ஒன்று. அதே மாதிரி
பெருமாள் நம்மளை கொண்டு ஒரு கைங்கரியம் பண்ணிக்கணும்னு பெருமாள் எந்த அம்சத்துல நினைக்கிறீரோ அந்த கைங்கரியம் நமக்கு கட்டாயம் கிடைக்கதான் கிடைக்கும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, யாரோ ஒரு கைங்கரியம் பண்ணாலும் கூட இப்ப இந்த கைங்கரியம் பண்றதுன்றதெல்லாம் எதுக்காக? பகவத் பிரீத்திக்காக தான். அதை பார்த்துட்டு இருக்க செய்ய அந்த சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது, கைங்கரியம் பண்ண சந்தோஷம் ஏற்படும். உற்சவத்துக்கு உபயக்காரர் இருக்கார், அவரே தான் தலைவி பண்ணணும், அவரே தான் பெருமாளை ஏழை பண்ணணும், அவரே தான் கூட பண்ணணும்னு பண்ண முடியுமான்னு அத்தனை கை இருக்கான்னா அந்த உபயக்காரர் இருக்கவர் தன்னுடைய ஒரு பாக்கிய விசேஷத்தினால இந்த உற்சவத்துக்கு தான் அதுல கைங்கரியத்துல அன்வயிக்கிறபடினால இந்த பெருமாள் ஏழை பண்ண செய்ய சேவிச்சு தானே ஏழை பண்ற மாதிரி சாதிச்சுக்கிறேன், கூட கொடுத்தே பார்க்கிறேன், தானே வேறுபாடு பண்ற மாதிரி சாதிக்கிறேன், அருளை செயல் கோட்டையில இருக்கிறதா மாதிரி இந்த பாவித்தை ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறவங்க நான். அந்த மாதிரி ஆரேனும் ஒருவர் செய்யும் கைங்கரியங்களை பார்த்தாலும் கூட அந்த பகவத் பிரீத்தியும் அதனால கைங்கரியத்தினால வரக்கூடிய சந்தோஷன்றது எல்லாருக்கும் வருது. ஆகையால அந்த கைங்கரியத்தை யாரும் பிடிங்கிண்டு எனக்கு இந்த கைங்கரியம் தான் வேணும், இந்த கைங்கரியம் வானான்னு யாரும் சொல்ல போறதில்லை. இப்படி இத்தனை விஷயங்களோடு சேர்ந்து இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆழ்வான் பாரிப்பது, நீ என்ன கைங்கரியத்தை நியமிக்கிறையோ அந்த கைங்கரியத்தை நான் பண்றேன். எனக்கு வேண்டியது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், இந்த கைங்கரியம் தான் வசதி, இந்த கைங்கரியம் குறவுன்றது இல்லை. எல்லா கைங்கரியமும் விசேஷம்தான் பெருமாள் பகவத் சந்நிதியில. ஆகையால எனக்கு எது உச்சிதமாக இருக்கும்னு எம்பெருமான் திருவள்ளப்படுறாரோ இல்ல நீ எப்படி நினைக்கிறையோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தை எனக்கு கொடுக்கணும். சம்பாவயந்தம் அபிதோ அகவன் பவேயம். இப்படி பிராட்டிமார்களோடையும் நெச்சசூரிகளோடையும் ஏற்கனவே முக்தர்களாக இருந்திருக்கிற அடியார் குழாங்களோடையும் சேர்ந்து அந்த பெருமாளுக்கு எனக்கு உச்சிதமான ஒரு கைங்கரியம், பெரியவிராட்டியார் நியமிக்கிற ஒரு கைங்கரியம், என்னை பார்த்து இந்த கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி சொல்றது, அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு ஸ்திதி, ஒரு நிலை எனக்கு வரணும். அததான் நான் உங்களிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன்னு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை தான் நாமளும் தினமும் எம்பெருமானிடத்துல வைக்கணும். கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம்னு பெருமாள் திருவாராசனம் பண்ணச்சே நாம சொல்லணுமா, இவள் என் மாட்டு பொண்ணு, இவன் என் பையன், இவள் என் பொண்ணு, இவள் என் பாரிய, இவெல்லாம் என் குழந்தை, பேர குழந்தைகள், எல்லாம் குழந்தைகள், இவ எல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் என்னுடைய தனம், இதெல்லாம் என்னுடைய சொத்து அப்படின்றதெல்லாம் சொல்லி இவை எல்லாமே சேதன ரூபமாக இருக்கக்கூடியதோ அச்சேதன ரூபமாக இருக்கக்கூடியவையோ எல்லாமே உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றதாக நேர் பணித்துக் கொள்ள வேண்டும். கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி தான் சொல்லத்தே எந்த கைங்கரியம்லாம் அவர் கேட்கல. எந்த கைங்கரியத்துக்கு நான் உகந்தவனாக அடியேன் எந்த கைங்கரியம் பண்ணினா உமக்கு உகப்பு ஏற்படுமோ அந்த கைங்கரியத்தை எனக்கு நியமிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற ரீதியில நாமும் நம்ம குடும்பத்தோடையும் நம்ம மித்திர பந்துக்களோடையும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதில் ஈடுபட்டு தத்ரயுக்தமான சந்தோஷத்தை அடையணும்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். भावैरनुक्षणमपूर्वरसानुविद्धैः अत्यद्भुतैरभिनयैः
அபிநவைः அபிநந்திய தேவீः. தேவிகளுக்கு மாத்திரம் இப்படி அத்தியுதமான அபூர்வமான ரசத்தை கொடுக்கறதுன்றது இல்ல, எனக்கும் கொடுக்கணும் அந்த கைங்கரியம் பண்ணின்னு அர்த்தம். भृत्यान्यथोचित परीक्षदिनो यथार्हम् सम्भावयन्तमभितो भगवन् भवेजम्. कवितार्तिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.